உன்னைய இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டோமே அப்படின்னு சந்தோஷத்துல இந்த முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும்போது, சோழன வேகமா அடிப்பா. "நீ ஏன்டா அங்க வந்த?" அப்படின்னு. உடனே சோழனும் திருப்பி அடிச்சுருவான். அடிச்ச உடனே நிலா பார்த்து முறைப்பா. உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், "நேத்துலேருந்து அவர்ட்ட அடி வாங்கிட்டு தாங்க இருக்கேன். எனக்கும் கோவம் வந்துரும்ல." அப்படின்னோனே, திரும்ப பழையபடி வேகமா சோழன் அடிக்க வரும்போது, நிலா அவர ஸ்டாப் பண்ணிருவா. "அண்ணே நான் அப்பாவ தான் பார்க்க வந்திருக்கேன். நீ அப்பாவ பார்க்க விடு." அப்படின்னு சொல்லும்போது, "உன்னையெல்லாம் அப்பாவெல்லாம் பார்க்க விட முடியாது. நீ இங்க எங்க இருக்காருன்னு சொல்லவும் முடியாதுன்னு" சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருப்பான். அப்போ அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் அவன பிடிச்சு அப்படியே கூட்டிட்டு போயிருவாங்க தாஸ. அதுக்கப்புறம் இவன் சொல்லுவான், "சரி வாங்க, அப்பா எங்க இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சு போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட்டிட்டு வெளிய வருவான் சோழன் நிலாவ. அந்த சமயத்தில சூர்யா அங்கேருந்து வருவான். "என்ன இருக்கு நிலா வந்துட்டியா? உங்க அப்பாவ பார்க்க நான் கூட்டிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ கழுத்த பார்ப்பான் தாலி இருக்கும். "இந்த தாலிய தூக்கி எறிஞ்சிட்டு என் கூட வா. நான் உன்ன ஏத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவனுக்கு கோவம் வரும். "நீ ஏன்டா இப்ப இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன அடிக்க வருவான் சூர்யா. அப்போ சூர்யா கைய பிடிச்சு இழுத்துட்டு சொல்லுவான், அவங்க வீட்ல உள்ளவங்க எல்லாரும் என்ன அடிச்சாங்க சரிதான். நீலாம் என்ன அடிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன பிடிச்சு வச்சு 2 அடி அடிப்பான். "பாத்தியா நிலா, நீ யார் கூட போயிருக்கேன்னு? சரியான ரவுடி கூட போயிருக்க. நீ வா என் கூட. நான் உங்க அப்பாவ காட்டுறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிச்சுக்கலாம் திரும்ப." அப்படின்னு சொல்லும்போது, அவன் அப்படியே கோவத்துல இருப்பான். அப்போ நிலா அங்கேருந்து வருவா. "ஏன்டா நீ வர்றதுக்கு முன்னக்கூட்டி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருந்துச்சு. என்னைக்கு நீ எங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ, அன்னிலேருந்து இந்த பிரச்சனை தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓங்கி அடிச்சுருவா. அதுக்கப்புறம் என்னை அடிக்க வரேன்னு சொல்லி திரும்ப அடிக்க போகும்போது, சூர்யா கைய திரும்ப பிடிச்சுட்டு, "நீங்க இப்ப அடிங்க. எவ்வளவு அடிக்கணுமோ அடிங்கன்னு." சொல்லும்போது, அவ சொல்லுவா, "எங்க அப்பா இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமே நீதான்டா. உனக்கு எத்தன நேரம் நான் உன்ன பிடிக்கலன்னு சொல்லி சொல்றேன். இப்பவும் என்ன தாலிய தூக்கி போட்டுட்டு வான்னு தான் சொல்றியே ஒழிய, நீ ஏதாவது கேட்கறியா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவன அடிச்சுருவா. அடிச்ச உடனே திரும்ப பக்கத்துல ஒரு கல்லு கிடக்கும். அத தூக்கி போட போவா அவன் மேல. உடனே சோழன் வந்துட்டு, "ஏங்க வாங்க வாங்க நம்ம உங்க அப்பாவ போய் பார்க்க போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன கூட்டிட்டு போயிருவான். அப்போ இவன் சூர்யா அப்படி கோவத்துல கார்ல ஏறிட்டு, அவன் ஃப்ரெண்டு கார ஓட்ட ஆரம்பிச்சுருவான் அவ பின்னாடியே. அதுக்கப்புறம் நிலாவும் சோழனும் ஹாஸ்பிட்டல்ல கண்டுபிடிச்சு போயிருவாங்க. அங்க போய் கேட்கும்போது ரிசப்ஷன்ல அங்க சொல்லுவாங்க, ஐசியூல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில் குடுப்பாங்க. உடனே அத கண்டுபிடிச்சு நேரா அங்க போவா. அப்போ அங்க வெளிய அவங்க அம்மாவும், அவங்க அண்ணியும் அழுதுகிட்டு உட்காந்துருப்பாங்க. அத பார்த்த உடனே அப்பா அப்பான்ட்டு போவா. அப்போ அவங்க அம்மா எந்திரிச்சுட்டு, "ஏன்டி இப்ப இங்க வந்த? எல்லாம் உன்னால தானடி இப்படி நடந்திருக்கு. உங்க அப்பா இப்படி ஆனதுக்கே நீ தானடி காரணம். எங்களெல்லாம் கண்டுக்காம நீ பாட்டுக்கு போய் தொலைஞ்சிட்டியே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ கழுத்த பார்ப்பா. அவ கழுத்துல ஒரு மஞ்ச கயிறு கிடக்குமா, அந்த கயிற பார்த்த உடனே சொல்லுவா, "ஏன்டி உன் கழுத்துல தாலி ஏறுறதுக்காக என் கழுத்துல உள்ள தாலிய இறக்க பார்த்தில்ல?" அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கன்னத்துல அடிப்பா. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுவா, "உன்னைய நான் எப்படிலாம் வளர்த்தேன்டி, இப்படி பண்ணிட்டியே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அதுக்கப்புறம் உட்காந்து அழ ஆரம்பிச்சுருவா.